என் தங்கப்பிள்ளையே, அவசரப்பட்டு அம்மாவை தள்ளிவிடாதே. காலையிலிருந்தே உன் தாயானவள் உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? என் பிள்ளையோடு இன்று பேச வேண்டும். என் குழந்தைக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றுதான் உன் அம்மா வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ நினைக்கும் பொழுதெல்லாம் நான் உன்னை தேடி வருகின்றேன். நீ நினைக்காத பொழுதும் நான் உன்னை தேடி வருகின்றேன். அப்படியானால் அதற்கு அர்த்தம் என்ன? நான் எந்த நேரத்திலும் உன்னோடு இருக்கின்றேன் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான். நீ என்னை தேடினாலும் தேடாவிட்டாலும், என்னை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும், நான் எப்பொழுதுமே உன் அருகில் இருப்பேன் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான். உனக்கு வேண்டுமானால் இந்த தாய் அடிக்கடி உன் கண்ணில் படுவதனால் உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் அதன் பின்னால் இருக்கின்ற உண்மை என்னவென்பது தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அதன் பிறகு நீ என்னை புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு நல்ல விஷயமும் நடக்கும் பொழுது நீ என்னை நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். இந்த தாயானவள் அத்தனை சுலபமாக யார் கண்களிலும் படாத பொழுது உன் கண்களுக்கு மட்டும் தெரிவதை நீ சர்வசாதாரணமாக எடுத்துவிடக் கூடாதல்லவா? என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற சில விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இது நாள் வரையிலும் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுத்த நல்ல விஷயங்களை நீ ஒவ்வொன்றாக தெரிந்திருக்க வேண்டும். எதுவுமே நடக்காதது போல இந்த வாழ்க்கையை நீ விட்டு விடாதே. என் தங்கமே, இன்னமும் நீ ஆரம்பத்தில் தொடங்கிய இடத்தில்தான் இருப்பது போல உணர்கின்றாயா? நிச்சயமாக கிடையாது. என் பிள்ளையே, எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி நீ வெளியில் வந்து விட்டாய். இன்னமும் அதிகமாக வாழ்க்கையில் எதுவும் உனக்கு வரப்போவது கிடையாது. எல்லாவற்றையும் கடந்து முடிந்து விட்டாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை, இந்த தாயானவளின் அன்பினை அல்லவா சேர்த்து பெற்று கொண்டாய். இதைவிட உனக்கு சந்தோஷம் வாழ்க்கையில் வேறென்ன இருந்துவிடப் போகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாவற்றையும் நான் உள்வாங்கிக் கொள்கின்றேன். அதனால் நீ எப்பொழுதும் நல்லதை பற்றி மட்டுமே நினைக்க வேண்டும். தீய எண்ணங்களை பற்றி நீ நினைத்தால் அதை அல்லவா உன் அம்மா உள்வாங்கி விடுவேன். அதை அல்லவா நான் உன் வாழ்க்கையாக்கி விடுவேன். அதனால் என் பிள்ளை, நடப்பதை எல்லாம் நீ உனக்கானதாக்கி சிறப்பாக மாற்றிவிட வேண்டும். உன் தாயானவள் நானே உனக்கு கொடுக்க வேண்டாம் என்று நினைத்தால் கூட என் பிள்ளை, உனக்கு என்ன வேண்டுமோ அந்த விஷயத்தில் உறுதியாக இருந்து நீ பிடிவாதம் பிடித்து அதனை பெற்றுவிட வேண்டுமே தவிர ஒருபொழுதும் உனக்கான விஷயங்களை நீ பெறாமல் சென்றுவிடக்கூடாது. இன்று ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்றவுடன் அதிலிருந்து பின்வாங்க நினைக்காதே. உனக்கு ஒரு சிறு சந்தேகம் வந்துவிட்டது என்றவுடன் இனிமேல் இதை செய்யக்கூடாது என்று நினைக்காதே. ஒருவேளை உனக்கு அதில்தான் உன்னுடைய வெற்றி நிலையாக இருக்கிறது என்றால் நீயாகவே அதிலிருந்து பின்வாங்கிவிடக் கூடாதல்லவா? என் தங்கமே, உன் வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே நான் வெகு சீக்கிரமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். அதனால் எந்த சூழ்நிலையிலும் நீ ஆசைப்படுகின்ற விஷயத்திலிருந்து பின்வாங்கிவிட நினைக்காதே. அடம் பிடிக்க என் பிள்ளைக்கு தெரிய வேண்டும் அல்லவா? நீ யாரிடத்தில் அடம் பிடிக்கின்றாய்? உன் தாயானவள் என்னிடத்தில் தானே. அம்மா, எனக்கு இதை தந்தே தீர வேண்டும் என்று நீ என் முன்னால் அடம் பிடித்து நின்று வேண்டும். அம்மா அதனை உனக்கு நிச்சயமாக தரத்தான் செய்வேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளை, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாம் நான் நினைத்தது. இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போவது எல்லாம் நீ நினைப்பது. சரியாக நினைத்து அம்மாவிடம் இருந்து உனக்கானதை சரியாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என் குழந்தை, உன்னுடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் எப்படி வேண்டுமானாலும் தலைகீழாக கவிழ்த்து போடும். நல்லதையும் கொடுக்கும், கெட்டதையும் கொடுக்கும். எது வேண்டும் என்பதை நீதானே தீர்மானிக்க வேண்டும். என் தங்கமே, நான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை கைவிட வேண்டும் என்று நினைக்க மாட்டேன்.
அதனால் நீ எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு விலகிவிட நினைத்து விடாதே. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு அற்புதமானதாக இருக்கும். நீ கேட்டதை விடவும் நான் உனக்கு சிறப்பாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, என்றெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏற்படுகின்றதோ அப்பொழுது அந்த இடத்தில் நீ நின்றுவிடு. நீ தடுமாறுகிறாய், தடம் மாறி செல்ல போகிறாய் என்பது உனக்கே தெரியுமல்லவா? அந்த சூழ்நிலையை நீ நிச்சயமாக கடந்து வர வேண்டும். உனக்கு உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா விஷயங்களிலும் இருந்தும் தெளிவு கிடைக்க வேண்டும். என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய நல்லதொரு புரிதல் வந்துவிட வேண்டும். என் தங்கமே, அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையுமே நீ சரியாக கடந்து வந்து விட்டால் என்றுமே இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நான் இன்னமும் அதிகமாக கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? என் பிள்ளைக்கான வாழ்க்கைக்கு தேவையான அந்த அமைதி, அந்த நிம்மதி, உனக்கு தேவைப்படுகின்ற அந்த ஆறுதல், இவை எல்லாவற்றையுமே உன் அம்மா நான் தான் உனக்கு கொடுக்க போகின்றேன். நான் எப்படியும் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்று நீ நம்ப வேண்டும். என் தங்கமே, இந்த வராகி ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வந்து உனக்கான செய்திகளை தரும் பொழுதெல்லாம் நீ நினைக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அம்மா, நீ என்னை எப்படியும் காப்பாற்றி விடுவாய். நீ எப்படியும் என் வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை தந்து விடுவாய். நான் உன் பாதத்தில் சரணடைந்து பல நாட்கள் ஆயிற்று. அதனால் என்னை மறந்து விடாதே என்று மட்டும் என் பிள்ளை சொல்லிப்பார். என் தங்கமே, நான் எந்த சூழ்நிலையானாலும் சரி, எத்தனை கஷ்டங்கள் ஆனாலும் சரி, என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற விஷயத்தை நான் சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்வேன். எப்பேற்பட்ட மன கஷ்டத்தில் நீ இருந்தாலும் என்னை நாடி வந்து என் பாதத்தில் நீ சரணடைந்து விட்டால் போதும். உன் கண்ணீர் துளிகளை என் பாதத்தில் நீ விட்டு விட்டால் போதும். அதுவும் யாருக்கும் தெரியாமல் இரகசியமாகத்தான் நீ அந்த கண்ணீரை கூட என் காலில் சிந்த வேண்டும். அதை கூட உற்று நோக்கி பார்ப்பார்கள். என்ன செய்கின்றார்கள் இவர்கள்? தெய்வத்திடம் எதையும் கேட்கின்றார்களா? இவர்கள் ஏன் கண்ணீர் விடுகின்றார்கள் என்று அதைத்தான் அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். என் தங்கமே, இது போன்ற விஷயங்களில் எல்லாம் நீ அதிகமாக கவனத்தோடு இருக்க வேண்டும். உன் கண்ணீரை மட்டும் யாருக்கும் தெரியும்படி ஒரு நாளும் காண்பித்து விடாதே. எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நான் தர நினைப்பது எல்லாமே உன்னுடைய சந்தோஷத்தை உனக்கு பரிசாக கொடுக்கும் என்பதையும் என் குழந்தை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நான் என்றும் உன்னோடு உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்க உறுதுணையாக நின்று கொண்டிருப்பேன். உன்னுடைய மனது ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் உன் கைகளில் ஒவ்வொன்றாக கொண்டு வந்து கொடுப்பேன். உன் மனது படுகின்ற அத்தனை சந்தோஷங்களுக்கும் நான் மட்டுமே காரணமாக இருப்பேன். இதை நீ எப்பொழுதுமே உணர்ந்து கொண்டால் போதும். அம்மாவினுடைய அன்பு உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற நல்ல விஷயங்கள் இனி இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருப்பதை ஒவ்வொரு நொடியும் உனக்கு உணர்த்தி காட்டிக் கொண்டே இருக்கும். மற்றவை எல்லாம் வேறு, நம் வாழ்க்கை வேறு. நம் வாழ்க்கையை நாம் தான் வாழ்ந்தாக வேண்டும். யார் என்ன செய்தால் என்ன, நம்முடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு மட்டுமே தெரியும் என்ற எண்ணத்தோடு என் பிள்ளை எப்பொழுதும் இருக்க வேண்டும். அடுத்தவர்கள் வாழ்வதற்கு உன் வாழ்க்கையை நீ யாருக்கும் கொடுக்கவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். யாரும் உன்னை கட்டுப்படுத்துகின்ற வலிமையை பெற்றிருக்கவில்லை. உன் வாழ்க்கைக்கான அத்தனை விஷயங்களும் உனக்குள் தான் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு அதை சரியாக நீ பின்பற்றி வர வேண்டும். இனிமேலாவது இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்டிருக்கின்ற பயத்தினை விடுத்து நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும், நன்மை மட்டுமே உன்னை தேடி வரும் என்பதனை உணர்ந்து கொண்டு நீ நடந்தால் போதும்.
நான் உன்னை நல்ல வழிக்கும் நல்ல பாதைக்கு கொண்டு சென்று உன் வாழ்க்கையை உன் கைகளில் அழகாக ஒப்படைத்து விடுவேன். அம்மாவின் வாக்கு உனக்கு தெம்பு கொடுக்க வேண்டும். அம்மாவின் வாக்கில் உனக்கு நல்ல வாழ்க்கை பிறக்க வேண்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.